வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அஹ்மத். இதுக்கு முன்னாடி நம்மளோட கதையில 3 கலந்தர்கள் அவங்களோட கதையை சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அந்த அரண்மனையில ஒரு நிசப்தம் நிலவுது. இதுக்கப்புறம் யாரு என்ன கதை சொல்ல போறாங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும்னு இருந்தோம். இன்னைக்கு வேற யாரு என்ன கதை சொல்ல போறாங்க, அங்க ஏற்கனவே கலீஃப் வேற வியாபாரி ரூபத்துல வந்திருக்காரு, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத இன்னைய எபிசோட்ல பார்க்கலாம். After the 3 stories, the 3 Kalandars had finished their tales. 3 கலந்தர்களும் தன்னோட கதைகளை சொல்லிட்டாங்க. The hall fell silent. அந்த அறையே ரொம்ப நிசப்தமா இருந்தது. All eyes turned toward Zubaydah. எல்லாரோட பார்வையும் இப்ப ஜுபைதா மேல இருந்தது. The danger was not yet over. ஆனாலும் இன்னும் அபாயம் அங்கிருந்து நீங்கல. Zubaydah looked at them with calm authority. Zubaydah ரொம்ப அதிகார தோரணையோட ஆனாலும் ரொம்ப அமைதியா அவங்கள பார்த்தாங்க. You have all spoken truthfully, she said. நீங்களாம் உண்மையதான் சொல்லியிருக்கீங்க. You may be spared. அதனால உங்க யாரையும் நான் கொல்ல போறதில்லை. The slaves stepped back. அந்த அடிமைகள் எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனாங்க. But the tension still filled the room. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பதட்டம் சூழ்நிலையா நிலவுச்சு. The caliph still in disguise. அங்க வந்திருந்த கலீஃப், அதாவது அந்த இடத்தோட ராஜா, இன்னும் மாறு வேடத்துல தான் இருந்தாரு. Could no longer remain silent. அவரால் இதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்க முடியல. He turned to the vizier and whispered, This mystery must end. அவர் உடனே தன்னோட மந்திரி பக்கம் திரும்பி, இங்க என்ன நடக்குது, அந்த மிஸ்ட்ரி உடனே முடிஞ்சாகணும், எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னாராம். But the minister replied softly, My lord, patience. Morning will reveal everything. அது சொன்னாரா, அரசே கொஞ்சம் பொறுமையா இருங்க, காலையில எல்லாத்துக்கும் நமக்கு விடை கிடைச்சிடும் அப்படின்னாரா. At last he stood up. He stepped forward and said. அதுக்கப்புறம் கடைசி அந்த ராஜா எழுந்து நின்று, அந்த கலீஃப் அந்த இடத்துல எழுந்து நின்று முன்னாடி வந்து நின்று சொன்னாராம், Enough. I am not a merchant. I am Harun al-Rashid, Caliph of Baghdad. நான் ஒன்னும் வியாபாரி கிடையாது, நான் இந்த பாக்தாதோட கலீஃப், அதாவது அரசன். என்னோட பேரு ஹரவுன் அல் ரஷீத் அப்படின்னு சொன்னாரா. The room froze. அந்த அறையை அதிர்ச்சி அடிச்சு எல்லாரும் பணிவா தலை தாழ்ந்து அவர் முன்னாடி நின்னாங்களா. The Kalandars were stunned. அங்க இருந்த கலந்தர்களுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. The porter trembled. அந்த கூலி அவனுக்குமே ஆச்சரியமா இருந்தது. The caliph stood in silence. அந்த ராஜா அந்த அறையில எல்லார் முன்னிலையிலையும் ரொம்ப அமைதியா நின்னாரு. The caliph spoke firmly. ரொம்ப திடமா தைரியமா பேச ஆரம்பிச்சாரு. You have shown courage. நீங்க தைரியத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. You have shown honesty. நீங்க உண்மையை வெளிப்படுத்திருக்கீங்க. And though you broke your promise, I will not punish you. நீங்க என்னதான் உங்க சத்தியத்தை மீறி இருந்தாலும் நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை. Instead, I wish to know the truth. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னாரா. Zubaydah raised her head. My lord, she said. Zubaydah உடனே நிமிர்ந்து பார்த்து, My lord அப்படின்னு சொன்னாங்களா. What you have seen tonight is not without reason. இன்னைக்கு ராத்திரி நீங்க பார்த்த எந்த விஷயமும் ஒரு காரணம் இல்லாம நடக்கல அப்படின்னு சொன்னாங்களா. These 2 black dogs, இந்த 2 கருப்பு நாய்கள் இருக்குல்ல, they were once my own sisters. அவங்க ஒரு காலத்துல என்னுடைய சொந்த தங்கைகளா இருந்தவங்க. They betrayed me. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. They wronged me deeply. என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. But instead of killing them, ஆனா அவங்களை கொல்றதுக்கு பதிலா I chose to punish them. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். Each night I whip them for their crimes. ஒவ்வொரு ராத்திரியும் நான் அவங்களுடைய குற்றத்திற்காக சாட்டையால அடிக்கிறேன். And then I weep for them. அதுக்கப்புறம் அவங்களை அடிச்சதை நினைச்சு நான் ரொம்ப அழறேன். For they are still my blood. எப்படி இருந்தாலும் அவங்க என்னோட தங்கைகள் தானே அப்படின்னு சொன்னாங்களாம். And my sister Amina, the scars you saw are the marks of suffering. என்னோட தங்க அமீனா உடம்புல நீங்க பார்த்த காயங்கள் எல்லாமே அவ பட்ட கஷ்டத்துக்கு அடையாளமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். A story of love, betrayal and endurance. இது ஒரு காதல், அப்புறம் அதனால நடந்த ஏமாற்றத்தை பத்தின ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்களாம். The caliph listened carefully. அந்த கலீஃப் இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா கேட்டாராம். He understood the pain. அவர் அவங்களோட வலியை உணர்ந்தாரு. The choices, the consequences. அவங்க தேர்ந்தெடுத்த அவங்களுடைய சாய்ஸ், அதுக்கப்புறம் அதனால ஏற்பட்ட விளைவுகள், இது எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. At last he said, You have suffered much. நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னாராம். But justice must also bring peace. ஆனா ஒரு உண்மையான தீர்வு அப்படிங்கிறது தீர்வு கிடைச்சவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். He ordered that the sisters be restored. அதனால அவரு நாய்களா மாறி இருந்த தங்கைகளை மறுபடியும் மனித உருவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். Their punishment ended. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்களுடைய தண்டனை நிறைவுக்கு அவங்க மறுபடியும் மனுஷங்களா மாறிட்டாங்க. Their lives renewed. The Kalandars were honored. அதே மாதிரி கலந்தர்கள் தங்களுடைய கதையை உண்மையா சொன்னதுனால
அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படாதது மட்டும் இல்லாம இந்த ராஜா அவங்களுக்கு வெகுமானமும் கொடுத்தாராம், அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்தாராம். The porter was rewarded. அங்கிருந்த கூலிக்கும் வெகுமதி கிடைச்சது. And the house, once filled with mystery, was now filled with calm. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப புதிரா இருந்த அந்த வீடு இப்போ ரொம்ப அமைதியா இருக்க ஆரம்பிச்சது. The caliph prepared to leave. கலீஃப் அங்கிருந்து கிளம்பலான்னு ஆரம்பிச்சாரு. The night had revealed its secret. அந்த ராத்திரியோட ரகசியங்கள் எல்லாத்தையும் அவர் இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு. But as he turned, he smiled. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு வாட்டி சிரிச்சாரா. For every story ends, another begins. ஏன்னா நம்மளோட இந்த கதை உலகத்துல ஒரு கதை முடியும் போது இன்னொரு கதை அது கூடவே தொடரும் இல்லையா? அப்படி என்ன கதை இந்த கதையை தொடர போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அஹ்மத். பாய்.